ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். உலகமெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். 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 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாத்தையும் பெற்று எல்லோரும் வாழ வேண்டும், அதுதான் என்னோட வழி. அதே நேரத்தில் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனாக்குரிய அரசியலுக்கும் இன்றைக்கி அகஸ்தியர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார், வர 2026-27 பிறக்க போகிற பராபவ தமிழ் புத்தாண்டு எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும், என்ன நன்மைகளை எப்படி அவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன அப்படிங்கிறத தெளிவாக விளக்கமாக சொல்கிறத கேட்குறதுக்காக நாங்கள் எல்லாம் காத்துட்ருக்கோம் சார். கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். அழகான வருடம். அதுவும் இந்த வருடம் பராபவ. இந்த பராபவ வருடத்தில் எல்லா வழிகளும் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அமைதியை தேடக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் அது நம்மளோட இருக்கக்கூடிய நாரதரோட 16வது குழந்தை. இந்த 16வது குழந்தை பிறக்குது. அந்த 16வது குழந்தைய வழி எடுக்கிறது அந்த பராபவ. இந்த பராபவ ஆண்டை நம்ம வழி பண்ண நினச்சுன்னா இந்த வாட்டி வர்றது பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல் யோகத்தில் வருது. சுக்கிரமங்கல் யோகத்தில் வருது. சுக்கிரனோட நாள். சுக்கிரன் மேஷத்தில் இருக்கார். அதே மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாயோட வழியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அன்னைக்கே பிறக்குது. ஸோ அந்த செவ்வாய் அன்னைக்கு பிறக்கிறதுனால செவ்வாய் காலையில் 12:17 சித்திரை மாதம் பிறக்குது விடிய காலையில். ஸோ நல்ல ஒரு வழியாக இருக்குது. இது நல்ல உலகத்துக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்தாலும் இந்த ராகு கேதுக்குள்ளே கிரகங்கள் வருது. இந்த ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் வர்றதுனால பிரச்சனைகள், குழப்பங்கள், எல்லாமே இன்னல்கள், சூழ்நிலைகள் எல்லாருமே மாட்டின் தவிக்கக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லாருக்குமே பெரிய பெரிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கலாம், பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம். எல்லாமே ஒரு சூழ்நிலையில் இன்னல்ல மாட்டின்னு தவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ஆனால் குரு நல்ல ஒரு சேமத்தை கொடுக்கறதுனால இது சுக்கிரனில் போய் உட்கார்றதுனால ஒரு பக்கம் திருப்தியாக இருக்கும், ஒரு பக்கம் அதிருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆண்டாக இருக்கக்கூடிய ஒரு நன்மையாக இருக்குது. அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம்.
நீங்கள் வினைடா நீங்கள் தேவி தேவா நீங்கள் தேவா நீங்கள் வினைடா நீங்கள் தேவி தேடா திங்கன் நுழைடா நீங்கள் நுழை தேவா பின்னர் ரேடா நீங்கள் வினைடா கேடா வினைடா செய்கள் வினைடா தேவி தேவா நேடா நீங்கள் தேகி நேவா தேகி நேகா நீங்கள் வினைடா கேங்கள் வினைடா தீங்கெங்கு தேவா நீங்கள் நுழைடா நீங்கள் தேவா செய்கள் நுழைடா பின்னம் குமைடா நீங்கள் வினைடா பொய்க்குங்கள் வினைடா மன வினைடா நீங்கள் புங்க வினைடா நீங்கள் வினைடா நீங்கள் வினைடா கேடா சொல்றாரு. மேஷராசி, அதுவும் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரமே வலுவான வழி இருந்தாலும் இன்னல்கள் வழிகள், அதுவும் இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னல்கள் வழிகள், பண செலவுகள், விரயங்கள், கணவன் மனைவி உள்ள பிரச்சனை தீராத வழி, வேலையில் டீக்ரேட் ஆனது, வேலை சிலருக்கு கிடைக்காம இருக்க, வெளிநாட்டு பயணங்கள் தடையானதெல்லாம் குழப்பத்தில் இருக்கும். இன்னும் 2 மாதம், இந்த 2 மாதம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கணும். இந்த 2 மாதம் போன அப்புறமா வழிகள் கிடைக்கும். 2 மாதத்துக்கு அப்புறமா குரு நல்லபடியாக மாறி வழி பண்ண சில குருவோட பலன்கள் உங்களுக்கு ஏற்பட்டு வேலைகள் வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். 2வது வெளிநாட்டு பயணங்கள் வழி. அது இல்லாமல் வழக்குகள், கணவன் மனைவிக்குள்ள வழக்குகள் இல்லை இடத்துக்கு சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் ப்ராப்ளமாக அப்படியே குரு மாறினாலும் பெரிய பலத்தை எதிர்பார்க்கானா 4 மாதத்துக்கு அப்புறமா திரும்ப பக்கரமாக சொல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பலன். கடனை தீர்த்துருவார். நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணம் வராது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் அந்த நேரத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ராகு மாறுறார். ராகு லாபாதிபதியாக வந்துடுறார். அப்போ அந்த லாபாதிபதியாக சொல்ல ஒரு பெரிய ராகு இப்போ லாபாதிபதியில் இருக்க ராகு 10ஆம் இடத்துல வர சொல்ல ஒரு பெரிய பலன் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா யோகாதிபதி அறிவார். அப்படி வர சொல்ல உங்களுக்கு வழி கிடைக்கும். சனியோட தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சிரும். வழியும் இருக்கும், சனியோட தாக்கமும் குறைஞ்சிரும். அதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் குருவோடு போய் இவர் உட்காந்துடுறாரு கேது. அதோட வழியும் உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். 2வது நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பணத்தை போடாதீங்க. ஒரு புது வீடு கட்டினா நடுப்புறம் நிற்கிற மாதிரியா இருக்கும், புதுசாக வராது. எதிர்பார்த்த பணங்கள் வராது, எங்கேயோ லாக் ஆகிடுவீங்க. ஸோ கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. 2வது கடன் அதிகமாக வாங்காதீங்க. அதே நேரத்தில் நீங்கள் போட்டிருக்க ஷேர் மார்க்கெட்டோ இல்லை பிஸ்னஸோ வழி பொறுமையாக தான் இருக்கும். எதிர்பார்த்த பணங்கள் இந்த வருஷம் அவ்வளோ இதுவாக கிடைக்காது. 2வது இன்னல் உடல் உபாதைகள். ஜலத்துக்கு போகாதீங்க. ஜலத்தில் ஸ்விம்மிங் பண்ணுறதோ இல்லை வேறு இடத்துக்கு போகிறதோ இல்லை கடல்லையோ இல்லை வேறு இடத்துல குளிக்கிறதோ இல்லை பிள்ளைகள் மேஷராசியாக இருக்கவங்க பர்டிகுலராக அஸ்வினி பரணி நட்சத்திரம் இருக்கவங்க ஜலத்துக்கு போய் வழி பண்ணிக்காதீங்க. அதில் பலன் இருக்காது. ஜலத்தினால அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. சனியோட தாக்கம், குரு பலம் இல்லாத 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பிரச்சனை. இது வச்சு 4ஆம் இடத்துல குரு போகிறதுனால இவங்களோட அம்மாவோட உடல், அம்மானால உங்களுக்கு உள்ள சின்ன சின்ன உபாதைகள், சில பிரச்சனைகள், வீட்டு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இவங்க உடல் உபாதைகள் 6ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே கால் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ, விரல்கள் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ இல்லை வண்டிகள் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ அவங்களுக்கு அடிபடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. தலை பாரங்கள் ஏற்படும். ப்ரெஷர் சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி மேஷத்துக்கு எதிராக. ஆனால் அதே நேரத்தில் இந்த யோகம் இந்த வருஷம் பிறக்கிறது பாதி யோகமாக இருந்தாலும் பின்பாதி யோகம். அதாவது டிசம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதத்து வரைக்கும் தான் உங்களுக்கு யோகம் நல்லாயிருக்கு. முதல் பாதி பெருசாக உங்களுக்கு எதிர்பார்த்தது கிடையாது. அது இல்லாமல் யோகங்கள் வர்றதெல்லாம் நீங்கள் டிசம்பர் மாதத்தில் எல்லா வேலையும் செய்யுங்க. 2வது உங்களுக்கு நிறைய தடைகள் வரும். வீட்டு தடைகள், வழிகள், எங்கே போனாலும் யார்கிட்டே எந்த ஒரு நமக்கு சாதகமான நிலைகள் இல்லை. உங்கள் மேலிடத்தில் ஒரு ஆளுங்கிட்ட நீங்கள் புகார் பண்ணாவோ இல்லை மேலிடத்துல வேலையில் நீங்கள் சொன்னாவோ இல்லை மற்ற விஷயங்களை நீங்கள் செஞ்சு காட்டினாவோ அந்த விஷயத்துக்கு வழிகள் கிடைக்காமல் இருக்கும். எந்த ஒரு வழியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரியான ஒரு பலன் கிடைக்காத ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. திருமணங்கள் இயர் எண்டு இந்த ஆண்டுக்கு இறுதியெல்லாம் உங்கள் கல்யாணன்றது நடக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடைகள் ஏற்படும். வழிகள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் பெரிய பணங்கள் வர வேண்டியதுதான் லாக் ஆகிடும்.
ஸோ பெரிய பணங்கள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அரசியலில் பெரிய வழிகள் பண்ணுறதோ அதெல்லாம் எதிர்பார்த்தது அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸ்லோவாக போய் எல்லாத்தையும் வழி பண்ணி அதுக்கப்புறம் செஞ்சுக்கணும். கடமையை கரெக்டாக செஞ்சுங்க. அது இல்லாமல் முருகன், அது இல்லாமல் சுக்கிரன் இந்த வருஷம் உங்களுக்கு ஆதிக்கத்தில் வர்றதுனால ஒரு பலனை கொடுக்கலாம். சுக்கிரனுக்கு போயிட்டு வர்றது ஒரு வழி வந்தாலும் ஜாதக ரீதியாக என்ன வருதோ பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து முருகரை செவ்வாய்க்கிழமையான வேண்டது நல்ல பலன் கிடைக்கும். குரு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றியே ஆகணும். அதுதான் நல்ல ஒரு பலன் அவங்களுக்கு வரும். அதே நேரத்தில் சிவன் கோயிலில் பிரதோஷத்துக்கு வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த வருஷம் எதிர்பார்த்தது வழி கிடைக்காது. உடல் உபாதைகளை கேர்ஃபுல்லாக, பெண்கள் வந்து பர்டிகுலர் உடல் உபாதைகள், ஞாபக மருதிகள், வழிகள் வச்சுட்டு தொலையக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். எதிர்பார்த்தது வராது. நகைகள் வழிகள்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. எங்கேயோ வச்சோம், யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க, எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் டீல் பண்ணிங்கன்னா எல்லா விஷயத்திலும் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மேஷராசி பர்டிகுலராக நீங்கள் இந்த ராசி இருக்கவங்க அஸ்வினி பரணி கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லா விஷயத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. விரையாதிபதியாக தான் இருக்கான். tiếng nhánh đừng hay đà cái tiếng mình nghe mình cái tiếng cùng nghe nghe đà cái bên mình hay đà cái tiếng nghe mình hay đà cái nãy cùng cái tiếng nghe mình hay đà rồi có nghe nãy mình thấy nghe gì hết say đà tiếng nhánh kinh mình để mình thấy đẹp à cái tiếng nghe đừng hay đà cái tiếng nhánh đừng hay đà cái nghe gì hết say đà cái tiếng nghe bên mình để cùng hết cái đà cái tiếng nghe đừng hay đà cái tiếng mình hay đà cái này mình hay đà cái nằm hết trên tiền hết này đà cái tiếng bình hay đà cái tiếng cái tiền hết này đà cái tiếng bình hay đà cái người có đăng tiền hết cái đà cái tiếng nhánh bên mình để tiền hết đẹp à cái tiếng nhánh kinh mình để đừng hay đà cái tiếng bình hay đà cái người có lẽ đà cái tiếng cái bên mình để tiền hết cái đà cái tiếng nhánh kinh mình để tiền hết này đà cái tiếng cái bình hay đà cái này bình hay mà cái tiếng cái bình hay đà cái này bình hay mà cái tiếng cái bên mình để tiền hết đẹp à cái tiếng bình hay đà cái tiếng này bình hay đà cái người có lẽ đà cái mình cái tiếng cái bình hay đà cái mấy năm bình thế để tiền hay đà cái để bình hay đà là nó bằng nó để bình hay đà cái mình muốn rằng nó bình hay đà cái cái mình thấy bình hay đà cái những cái bình hay đà những cái gì nó đỡ bình hay đà cái những cái mình thấy tệ gì nó kệ đà cái tiếng cái bình hay đà cái tiếng cái mình thấy tệ đà cái tiếng nó bình nó để gì nó tệ mà cái những cái tụi nó sừng nó này đà cái những cái bình hay đà những cái bình hay này đà cái những cái bình hay đà cái tiếng này bình hay đà cái tiếng bình để bình hay đà cái những cái bình để bình hay nghe đà cái tiếng cảnh đừng hay đà cái những cái bình hay đà cái mình hắn để bình hết này đà hắn cảnh để bình hay đà cái đó nó nghe đà cái mình hay đà cái những cái sự thấy bình hay đà cái tiếng cảnh chính vấn đề gì hết thế mà cái má vẫn gì có nghe nè cái sáng này kìm hay cả cái đừng có tiền bình thế này nè cái những cái sự hay mà cái đường hướng bình thế này nè cái bình thế này nè cái bình thế nè cái những cái vấn đề kìm hết cái nè cái những cái bình thế nè cái cái bình thế nè có thể bình thế nè cái những cái bình thế thế nè cái mình thấy nghe nè cái những cái vấn đề kìm hết cái nè cái tiếng cảnh đừng hay nè những để bình thế này nè cái bình hết thểสิ่งให้ได้cái những cái bình để cùng hết cái đó cái những bình thế bình hết đấy đó cái những cái bình thế gần hết đấy đó cái tiếng này bình thế đó cái biển bình hết đấy đó cái những cái bình để cùng hết cái đó cái những cái bình thế đó cái tiếng nhắn bình hết thế mà cái những bình thế đó cái những tiếng nghe bình thế đó cái tiếng nắm tình hết tấn để bình thế đó cái những cáiสิ่งhết đấy đó cái bình để tình hết đấy đó cái những cái bình thế đó cái những tiếng nghe bình thế biết சார் ரிஷபராசி, அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு உடைய கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசி நட்சத்திரம் ரொம்ப அருமையாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றி, வெற்றிக்கு உயப்போகுது, வழிகள் உங்களுக்கு வரப்போகுது, எல்லாத்துலேயுமே பலன்கள் எதிர்பார்த்தது கிடைக்க போகுது. நிறைய பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகுது. ரெண்டாவது இடத்துல போட்டிருப்பீங்க, அது இல்லாமல் தங்கம் வெள்ளி வச்சுருக்கவங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் ஆடிட்டிங் பண்ணக்கூடியவங்க, ரெண்டாவது டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அது இல்லாமல் இந்த கண்ணாடி, இந்த
இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் இருக்குது. வெற்றி அரசியலில் இருக்கவங்க பெரிய வெற்றியை பார்ப்பாங்க. மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு நல்லாவும் இருக்கார். போகிற இடமும் குரு 3ஆம் இடத்துல ஒரு பலனும் கொடுக்குறாரு. அது இல்லாமல் முதல் 4 மாதமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடச்சிடும். நல்ல வழி வரும். முதல் 4 மாதம் எதிர்பார்த்த பலன்கள் வெற்றி கிடைக்க நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிடும். அதாவது புது வேலைக்கு வழி வரும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு ஹைக்ரேட் பண்ணி கொடுத்துருவான். அது இல்லாமல் உங்களுக்கு இப்போது ஒரு பெரிய ஜாபில் இருக்கவங்க ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிது, வேறு வேலைக்கு போகுது. வெளிநாட்டில் பயணங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. நிறைய ட்ராவல் இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறது, வழிகள் வாங்கிறது, புது வீட்டில் குதூகலங்கள், எப்போ பார்த்தாலும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட வழிகள் வெற்றியை கொடுக்கறதுக்கான காரணமாக இருக்குது. அது இல்லாமல் சில இன்வெஸ்ட்மெண்ட் தைரியமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கான கால் வைக்கலாம், இடங்கள் வாங்கலாம், இடங்கள் வாங்கி வைக்கலாம். பழைய இடங்களை வாங்கி வச்சுருக்கவங்களை விற்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய லாபம். அதாவது 4 மாதம் கழிச்சு அந்த 4 மாதத்துலேருந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழி வந்துடும். அதே நேரத்தில் 11ஆம் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் ராகு மாறுகிறார். ராகு பெரிய பலனை கொடுப்பான். நல்ல வழி, ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராகு வழியாக இருந்து செயல் பண்ணோம் பாக்கியாதிபதி ஆகிறார். இந்த பாக்கியாதிபதி ஆக சொல்ல ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு நல்ல வழியை கொடுக்க போகிறார். பெரிய யோகத்தையும் கொடுக்க போகிறார். 10ஆம் இடத்துல ராகு பெரிய யோகத்தை கொடுப்பார். செயல் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், நிறைய வழிகள் வரும். திருமண தடைகள் எங்கேயோ விட்டுருக்கோம், அது வந்துடும். கணவன் மனைகள் கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வழியாக ஒரு ரிசல்ட் கிடச்சிரும். ஒரு செட்டில்மெண்ட் வரும், இல்லை அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு செட்டில்மெண்ட் வரும், இல்லை ஒரு தாத்தா கிட்டேருந்தோ அவங்க ஃபேமிலியில் இருந்தோ ஒரு செட்டில்மெண்ட் பெருசாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய குழப்பத்திலேருந்து வெளியே வருவீங்க. அந்த மாதிரி நிலைமைகள் இந்த ரிஷபத்துக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெற்றியை கொடுக்குறதுக்கு பர்டிகுலராக அதுவும் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்துக்கு பல வெற்றியை கொடுத்துரும். ஸோ வெற்றி வாய்ப்பு நிறைய அவங்களுக்கு காத்துன்னு இருக்குது. அது இல்லாமல் அரசியல்வாதியாக இருந்தால் தைரியமாக நீங்கள் இருக்கலாம். உங்களை தேடி வெற்றி வரும். உங்கள் வீடு தேடி வரப்போகிற ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு வழி அங்கே கிடைக்க போது தைரியமாக நீங்கள் கால் வைக்கலாம். இது இல்லாமல் திருப்பதிக்கு போயிட்டு வர்றது தான் நல்லது. திருப்பதியை ஏழுமலையான விடாமல் இந்த 6 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா பலன்கள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும். இடம், வீடு, வாகன வசதிகள் எல்லாமே அமைஞ்சிரும். ஒரு பெருமையாக வாழக்கூடிய ஒரு நிலைமை, வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றத சொல்கிறார். நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. அது மாதிரி டீச்சர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இன்க்ரிமெண்ட் கிடச்சிரும், நல்ல வழியும் வந்துடும்ன்றத சொல்கிறார். திருப்பதி தான் மெயின். அப்பப்போ பிரதோஷத்துக்கு போகும், ஆறுதல் கிடைக்கும், நல்ல வழியும் கிடைக்கும். தைரியமாக நீங்கள் காலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். tiếng nhắn kinh vấn đề điện thế đề bà miếng để chuyện thế kê đà tiếng nhắn chuyện thế tệ bà nét nè bình thế bà nét miếng gửi vấn đề chuyện thế đề đà nét nè bình thế bà miếng gửi vấn đề chuyện thế kê đà tiếng nhắn chuyện thế tệ bà nét tiếng nè bình thế sáng để chuyện thế gà nét miếng gửi vấn đề chuyện thế gà nét miếng gửi bình thế đà nét sáng để chuyện thế tệ bà nét gửi bình thế này chuyện thế kê đà nét gửi vấn đề chuyện thế đề đà tiếng nhắn kinh vấn đề điện thế đề bà nét nè bình thế đà nét nhắn để chuyện thế gà nét bình thế đề đà nét bình hết gã nè bình thế đà nét miếng gửi bình thế đà nét nhìn hết tệ bình thế đề đà nét miếng gửi chuyện hết tệ bình thế đà nét đừng mất tiền bình thế đà nét miếng gửi tình thế gửi chuyện thế đề đà nhìn nghe bình thế để chuyện thế gà đừng hết gửi bình hết đề đà nét tự từng thế đà nét gửi bình thế đề đà nét tiếng nắm bánh để đừng hết tệ bà nét miếng gửi bình thế đà nét sáng để đừng thế đà nét tiếng nè bình thế đà nét ghé để từng thế đà nét sẽ cần hết tệ bình thế đà nét nở ẩn hớ đỡ ẩn hết kệ đà nét bình thế kiền hết kệ đà nét tiếng nhánh đừng thế đà nét tự bình hớ để bình thế đà nét bình thế ghé nè nét biển bình thế đà nét miếng gửi bánh để kiền hết kệ đà nét tiếng nhánh đừng thế đà nét tiếng nở bánh để kiền hết tệ bà nét sáng để đừng thế đà nét tiếng nhánh bình thế đà nét tự
கங்கம் பின் ஹேடா நீங்கள் பின் ஹேடா நீங்கள் பின் ஹேடா தென் பின் ஹேடா பின் பின் ஹேடா நீங்கள் பின் ஹேடா நந்தை நந்தை பின் ஹேடா கை பின் ஹேடா மதே அங்கன் பின் ஹேடா நீங்கள் பின் நந்தை குங்க கேடா நீங்கள் பின் ஹேடா மாவ பின் கங்கர பின் ஹேடா குங்க பேடா பின் பின் ஹேடா சேம பின் ஹேடா நீங்கள் பின் நந்தை குங்க கேடா கங்கர பின் ஹேடா பின் ஹேடா நீங்கள் சென் ஹேடா கை பின் நந்தை பின் ஹேடா நம் கின் ஹேடா வேல் சென் ஹேடா கை பின் நந்தை குங்க கேடா திங்கன் கிங்க தேவா சென்னை கிங் ஹேடா நீ துங்க வேடா என்ன பின் ஹேடா நீங்கள் பின் கொண்டு பின் ஹேடா கை பின் நந்தை கிங் ஹேடா சின்ன கிங்க கேடா சின்ன பின் ஹேடா நீங்கள் கொங்க தேடா கை பின் சென்னை கிங் ஹேடா திங்கன் கிங் பின் பின் ஹேடா நீங்கள் ஹேடா திங்கன் ஹேடா என்ன பின் ஹேடா பின் பின் நந்தை கிங் ஹேடா நீங்கள் பின் ஹேடா திங்கன் கிங் பின் பின் ஹேடா பின் பின் ஹேடா பின் ஹேடா நீங்கள் கிங்க பின் தேடா நீங்கள் பின் ஹேடா நீங்கள் கிங்க தேவா பின் ஹேடா நீ பின் ஹேடா நீங்கள் தே பின் ஹேடா தே பின் ஹேடா நந்தை பின் ஹேடா பின் பின் ஹேடா வங்கள் பின் ஹேடா நீங்கள் பின் ஹேடா பின் ஹேடா திங்கன் ஹேடா நீங்கள் கிங்க தேவா நீ நீங்கள் பின் ஹேடா திங்கன் ஹேடா நீங்கள் பின் ஹேடா நீ பின் ஹே பின் ஹேடா பின் பின் ஹேடா நீங்கள் கிங்க தேவா பின் நந்தை கிங்க கேடா கை கிங்க ஹேடா நீங்கள் கிங்க ஹேடா கை பின் ஹேடா நீங்கள் சென் ஹேடா கை பின் நந்தை கிங்க கேடா திங்கன் ஹேடா சிங்கிங் மேன் பின் ஹேடா நீங்கள் பின் ஹேடா நீ திங் பின் ஹேபி. மிதுன ராசி பர்டிகுலராக மிருகசீஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், அதே வழியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம். நல்ல வழி, நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு இருக்குது. குரு மாறினது, அதாவது வருடம் பிறந்தது ஒரு நல்ல வழி. அதாவது கடன் மேலே கடன், ஒரு 4-5 மாதமாக வேலை இல்லை, வேலையில் திட்டாண்டங்கள், வெளிநாட்டில் வேலைகள் போய் அங்கே போய் நிற்கிறது, எதை செய்யணும் தெரியாது, எது வழி பண்ணணும் தெரியாது, அந்த நிலைமைகள், நமக்கு ஒரு எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு நிலைமைகள், இதெல்லாம் வழி வருமா இல்லை, அந்த நிலைமைகள்லாம் மாறும். குரு மாறினது 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள், வழி நல்லாயிடும். அதுலேருந்து 5 மாதத்துக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது. திரும்ப குரு வக்கரமாக சொல்ல வேலைக்கு பிரச்சனை வரும், ப்ரெஷர் வரும். 2வது அஷ்டமாதிபதியில் ராகு போகிறார். ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அஷ்டமாதிபதியில் ராகு போகிறதுனா, ராகு 2ஆம் இடத்துல கேது வர்றதுல சில கோபங்கள் தாபங்கள் வரும். இருந்தாலும் குரு 2ஆம் இடத்துல போய் உட்காந்துறாரு. அந்த குருவோட பார்வைனால இந்த பிரச்சனைகள் தீர்க்கலாம். இருந்தாலும் உபாதைகள் அதிகமாக இருக்கும். இந்த உபாதைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. 2வது இந்த வெயில் காலத்தில் டீஹைட்ரேட் ஆகிடும். வயிறு சம்மந்தப்பட்டது, சளி, கால் முட்டி வலிகள், கொஞ்சம் வயசானவங்க தான் கால் முட்டி வேணும். பெண்களுக்கு வந்து இடுப்பு சம்மந்தப்பட்டது, கிட்னியோட வழியில் இருக்கக்கூடிய வழிகள், இதுக்கெல்லாம் தண்ணி நிறைய குடிக்கிறது, டாக்டர் ட்ரீட்மெண்ட், உப்பியே அவங்களுக்கு சில வழிகளை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான வழி பண்ணுறது. 2வது பெரிய வழிகள் கிடைக்கிறதுக்கு இந்த 2 மாதம், 2 மாதத்துலேருந்து அந்த 5 மாதம் 11ஆம் மாதம் வரைக்கும் ஒரு பலன் அவங்களுக்கு நல்லபடியாக காத்துன்னு இருக்குது. வெற்றி கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் வரும். 4-5 மாதமாக வேலை இல்லாதவங்களுக்கு அந்த வேலை கிடச்சி வேலைக்கு போகிறோம் அப்படின்னு வரும். தொழில் ஸ்தானங்கள் உருவாயிடும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு தொழிலில் விருத்தி கிடைக்கும். 2வது வந்து சினிமா பட தயாரிப்பாளராக இருக்கவங்களுக்கு பெரிய வெற்றி வரும். ஒரு பாடல் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இருக்கும் அந்த மிதுன ராசிக்கு. அதே நேரத்தில் ஒரு நடிப்பு துறையில் பெரிய ஒரு அவார்டு வாங்கக்கூடிய திறமை இந்த வருஷம் அவங்களுக்கு கிடைக்கும். அதோட வழியாக இருக்கும். 2வது வந்து பெரிய வெற்றியை பார்க்கணும், பெரிய பணம் பார்க்குறதெல்லாம் 2ஆம் மாதத்துக்கு அப்புறமா, அதாவது 6ஆம் மாதம் ஜூன் மாதத்துலேருந்து வழி வரும். இன்வெஸ்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பொறுமையாக பண்ணணும். ஸோ இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணாலும் திரும்ப 11ஆம் மாதத்தில் அஷ்டமாதிபதியாக ராகு வரார். ராகுனால செலவுகள் ஏற்படும். சில மருத்துவ செலவுகள் வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 2வது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ராகு வந்து மாற சொல்ல 2ஆம் இடத்துல கேது போக சொல்ல என்ன ஆகும்னா, அப்பாவோட சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள், வீட்டு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அது இல்லாமல் தொலைத்தொடர்பாக இருக்கவங்களுக்கு உடல் உபாதைகள், இந்த பிரச்சனைகள் ஏற்படும். 2வது வாகனம்.
இந்த வாகனத்தோட செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் வரும். சில செலவுகள் ஏற்பட்டு அடங்கணும், பிரச்சனை இல்லை. தொலை தூரத்துக்கு போகாதீங்க, பயணம் எடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்குமே நீங்கள் பயணம் எடுக்க வேணாம் இந்த வருஷம். இப்போ பண்ணுறதுனா நல்லா போயிட்டு வாங்க. ஆனால் டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் தொலைத்தொடர்பு வச்சுக்காதீங்க, வழியாக இருக்காதீங்க. அப்படி போதாந்தா ஒருத்தர் கூட டிரைவர் போட்டோ வழி பண்ணியோ செயல் பண்ணது தான் உங்களுக்கு நல்ல பலன் வரும். ரெண்டாவது வந்து இடுப்பு கீழே கால் தலை, அது இல்லாமல் ப்ரீத்திங் வயிறு, இதெல்லாம் உங்களுக்கு சில பிரச்சனையை கொடுக்க போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி. மூணாவது வந்து வேலை இல்லாத திண்டாட்டங்கள் மாறிடும், வேலையில் நல்லாயிடும். தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, தொழில் வந்திருக்கவங்க, தொழிலில் வளர்ச்சி வரவங்களுக்கு பெரிய அளவில் வழிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த 11ஆம் மாதத்துக்குள்ளே இருக்குது. இந்த 11ஆம் மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக குலதெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடை விட வேணாம். ரெண்டாவது குருவுக்கு பிரீத்தி பண்ணி ஆகணும். குருவுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணி அதுக்கான வழி, குரு மாறப்பா நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு பிரீத்தி பண்ணி அதுக்கான வழிகள் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் திருக்கைக்குன்றம், இந்த திருக்கைக்குன்றம் கழுகு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடம், மலை ஏறி வரக்கூடிய இடத்துல போய் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு மாதமும் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது கிடைக்கும். நரசிம்மருக்கு வந்து மலை ஏறுற நரசிம்மர், இல்லைன்னா அந்த நரசிம்மர் கோயில் போயிட்டு வர்றது, அந்த மாதிரி போகிறது நல்லது. ஆஞ்சநேயர், ஏன்னா நல்லா இருக்குது ஜாதகம், நல்லா குருவும் நல்லா இருக்கார், ஆனால் பலன் இல்லாமல் இருக்கும். அந்த பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இந்த வருஷம் பாதி தான். ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து பாதியாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றதான் சொல்கிறேன். tránh kính bắn để kìm hết kẻ đà mừng hướng đi mình thế nè đà thế nghĩ mình thế đà thế người mình thế sừng thế mẹ đà thế vẻ cần thế tự cần thế đà thế nghĩ để bắn để kìm thế để bà thế tiếng gánh mình thế đà thế nghĩ để mình thế thế bà thế nghĩ để mình thế đà thế tránh nghĩ kính bắn để cần thế đà thế tránh nghĩ kìm thế đà thế tiếng gánh kính bắn để kìm thế để đà thế nghĩ để mình thế đà thế để mình thế bà thế nghĩ để bắn để kìm thế để bà thế để mình thế bà thế tiếng nữa bắn để mình thế đà thế tiếng gánh kính vấn đề mình thấy đà mình thấy để cần thấy ghê đà mình thấy xí ghê mình thấy đà mình thấy ghê mình thấy trễ đà mình thấy mấy đừng hớ mẹ đà mình thấy miếng ghê mình thấy đà mình thấy miếng ghê bắn vấn đề tình thấy để bà mình thấy tiếng gánh mình thấy đà mình thấy tiếng nữa bắn vấn đề mình thấy đà mình thấy xí ghê mình thấy đà mình thấy tiếng nữa mình thấy đà mình thấy miếng ghê mình thấy trễ bà mình thấy miếng ghê mình thấy mừng hớn ghê bà mình thấy mình thấy để đà mình thấy miếng ghê mình thấy nghe đà mình thấy bừng hớ cần hớ để mình thấy đà mình thấy miếng ghê mình thấy đà mình thấy vẫn bắn vấn đề cần thấy trễ đà rồi thấy cần hớ nở cần thấy để đà mình thấy mình hớ mẹ đà mình thấy miếng ghê mình thấy đà mình thấy tiếng nữa gì ghê rằng hớ gì thấy đà mình hớ ghê bừng hớ trễ đà mình thấy miếng ghê mình thấy đà mình thấy mình thấy trễ đà sừng hết nắng để mình thấy đà mình hết nấy giảm mình hết nấy mình thấy đà mình thấy miếng ghê mình hết cần thấy đà mình thấy bị cứng nắng để từng thấy đà mình thấy tiếng nữa mình thấy trễ mình thấy trễ đà mình thấy nỉ mình thấy đà mình thấy kỹ mình thấy rễ đà mình thấy sáng hiện ghê mình thấy đà sừng hốt đến mình thấy rễ đà mình thấy cùng thấy trễ mình thấy đà mình thấy miếng ghê tình thấy rễ đà mình thấy mình thấy kệ đà mình thấy tiếng gắn kính vấn đề mình thấy để bà mình thấy nè mình thấy bà mình thấy miếng ghê vấn đề mình thấy đà sừng thấy tiếng kính vấn đề mình thấy để bà mình thấy miếng ghê mình thấy đà mình thấy quên mình thấy miệng mình hết trễ vậy mình thấy đà mình thấy mừng hết trễ đà mình thấy mừng hết trễ đà đừng cứ để mình thấy để đà mình thấy mừng hết trễ mình thấy đà thành đến để tiền thấy để đà mình thấy mình để tiền mình thấy kệ đà mình thấy gắn vấn để cần thấy kệ đà mình thấy để mình thấy đà mình thấy để mình thấy trễ đà mình thấy miếng ghê mình thấy đà mình thấy tiếng nữa vấn để mình thấy để gì để trễ đà mình thấy để gì để đà mình thấy mới
நீங்கள் கேடா நீங்கள் கேடா கேடா தேங்கம் கேடா நீங்கள் கேடா நீங்கள் தேடா நீங்கள் கேடா நண்பன் கேடா நீங்கள் கேடா பந்தை கேடா 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 நீங்கள் கேடா கடகராசி அதுவும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆயில நட்சத்திரம் வெற்றி மேலே வெற்றி அரசியலில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய பேர் கிடைக்கும் வழியும் வந்துடும் அவங்களுக்கு செயல்திறனால் அந்த வழியும் கிடைச்சிடும் ஓரளவுக்கு நம்ம நல்ல வழி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு செயல் அங்கே இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4-5 மாதமாக ஃபேமிலிக்குள்ளே தகராறு கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லை அது இல்லாமல் பிரச்சனைகள் அதிகம் பண விரயங்கள் செலவுக்கு கட்டுக்கடங்காத செலவு எதிர்பார்த்தது இல்லை விரயத்தில் 12ஆம் இடத்துல அவங்களுக்கு இவர் உட்காந்துருக்கார் குரு அந்த குரு உட்கார்ந்ததுனால விரயத்தை கொடுத்துருக்கார் சுப விரயம் போல் தெரியும் ஆனால் எல்லாமே விரயம்தான் கையில் ஒன்று கூட இல்லை செலவுகள் ரெண்டாவது வேலையில் ஒரு பெரிய விஷயம் இல்லை ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரல எதனா ஒரு இடம் வாங்கினேன்னா அந்த இடங்கள் தடைகள் இப்போ தான் ஒரு 10 நாளாக மாறி இருக்குது இந்த 10 நாள் மாற்றம் இளமேட்டு வர காலத்தில் நல்லா மாறிடும் இடம் வாங்கக்கூடிய எதிர்பார்க்காத இடங்கள் அமையும் செலவுகள் வந்து குறையும் உங்களுக்கு தேவையான வழிகள் வந்து பூர்த்தியாகும் வர்த்தகத்தில் போட்ட பணங்கள் அதாவது டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறமா வந்து வர்த்தகங்கள் இதில் போட்டுக்கூடியது ட்ரேடு இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க இதில் இருக்கக்கூடிய வந்து பணம் போட்டுட்டோம் பொருள்லாம் ஏறி போச்சு நம்ம தொழில் நல்லா இருக்குமா இல்லை தொழில் வருமா வராதா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தொழில் வரும் நல்லபடியாகிடும் இந்த 2 மாதம் பர்டிகுலர் 1 மாதம் மே மாதத்துலேருந்தே நல்லாகும் மே மாதம் இருக்குது 10ஆம் மாதத்துக்குள்ளே பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு வந்துடும் வெளிநாட்டில் வேலைக்கு போயிருப்பீங்க வேலை கிடச்சிருக்காரு கல்யாணத்தில் வழி வந்திருக்கோம் படிக்கிறதுக்கு போகணுன்னு வந்திருப்பீங்க அது தடையாக இருக்கும் அந்த தடை நீங்கள் அந்த படிப்பு வழக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுரும் அதனால் புது இடத்துக்கு போய் புது இடத்துல வழி பண்ணணும் அவங்களுக்கு புது தொழில் ஆரம்பிக்கணும் புது வழியான ஒரு வர்த்தகத்தை உருவாக்கணுன்றது எல்லாமே நல்லபடியாக புது வழியாக எடுத்துன்னு போகும் புது வழியாக செயல் பண்ணும் குரு நல்லபடியாக மாற்றத்தை கொடுப்பான் அது இல்லாமல் இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா கேது உங்ககிட்ட வந்துடுறார் ஆலயங்கள் வழி ஆலய வழிபாட்டில் இருந்தீங்க தெய்வ வழிபாடு ஆக்கிடுவீங்க நிறைய கோயில் சுற்றக்கூடிய ஒரு நாள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கும் இந்த வருஷத்தில் நிறைய கோயில்கள் அதுவும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து வழியை கொடுத்துரும் ரெண்டாவது உடல் உபாதைக்கு பார்த்தீங்கன்னா லங்ஸ் வயிறு ஹார்ட் இது 3மே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதுவும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நல்ல தண்ணி தேவையான உணவுகள் எது தேவையோ சில எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடலை குறைச்சி உடலை மேம்படுறது தான் கடகத்துக்கு நல்லது ரொம்ப பலன்கள் ஏற்படக்கூடிய காலம் உங்களுக்கு காத்திருக்கு அது இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய வழிகள் அதுவும் நல்லபடியாக வந்துடும் வெளிநாட்டோட தொடர்புகள் கிடைக்கும் வேறு வேலைக்கோசரம் அங்கே போயிருப்பீங்க அந்த வேலை உங்களுக்கு கிடச்சி செயல்பாடாக வெற்றியாக கிடைக்கும் அதுவும் இந்த அடுத்த மாதம் மே மாதத்துலேருந்தே வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் 11ஆம் மாதத்துலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் 12ஆம் மாதம் வரைக்கும் அப்புறம் 12ஆம் மாதத்துலேருந்து 4ஆம் மாதம் வரைக்குமே ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு நல்லபடியாக காத்துன்னு இருக்குது தைரியமாக இருக்கலாம் உடல் உபாதைகள் மட்டும் பார்த்துங்க ரெண்டாவது வந்து நீங்கள் பெருமாளுக்கு என்ன சேவைகள் இருக்கோ அந்த சேவைகள்லாம் போய் பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் பெருமாள் கோயில் போகிறது தான் நல்லது இல்லை ஒவ்வொரு மாதம் திருப்பதி போகிறது நல்ல பலன் கூட சிவனை வேணுங்க சிவனோட வழிபாடுகள் உங்களோட பிரச்சனைங்க தீரும் அமைதி தியான வழிபாடு எங்கே இருக்க போகும் சில வழிகள் கெட்டதோ இதுவோ அதுக்கெல்லாம் போகாதீங்க சில வழிகள் போனால் நமக்கு கிடைக்க நினைப்போம் நம்ம அதில் வெற்றி இல்லாமல் போயிடும் ஸோ தியான வழிபாடுகள் மெடிடேஷன் சில கோயில் சென்டர் இதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிங்கன்னா பழைய வழிகள் பிரச்சனைகள் தீரும் நிறைய லேண்டு வழி இதெல்லாம் கிடச்சிரும் ஆனால் வெற்றி பெரிய வெற்றியாக இருக்குது கடகத்துக்கு அமோகமான நேரம் பழைய எந்த ஒரு பிரச்சனையினு தீர்த்து வழி வரக்கூடிய வழி அதே மாதிரியா நீங்கள் சில ப்ரேயரை பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்கின்றதை சொல்கிறார் vấn đề tiền thế đề đà nghĩ gậy bình thế đà cái vấn đề bình thế địa cường thế kệ đà nghĩ gậy bình thế đà nghĩ ném
Đeba, những cái hay đà, cái bình cái bình cái tê đà, những cái bình thế đà, cái xí cái bình cái mẹ đà, cái bình cái cơn bình cái đê đà, cái bình cái tê cùng cái đê đà, cái xí để kìm thế đà, cái bình cái cơn bình cái đê đà, cái bình nắng để kìm cái tê bình thế đà, cái tiếng cái bình thế đà, cái tiếng nữa bình cái tê bà, cái bình thế đà, cái tiếng bình cái tê đà, cái bình thế nghe đà, cái đi thành thế mẹ đà, cái tiểu bình hốt để bình thế đà, cái miếng gửi thành nghĩ để bình thế đà, cái kế bình thế đà, bình hốt để bình thế đà, cái nắng để tiền thế bà, cái miếng bình thế mắng để bình thế đà, cái miếng gửi bình thế đà, cái bình thế để bình thế đà, cái để bình hốt để đà, cái mở bình hốt sẽ bình thế trở bình thế đà, cái gửi bình nắng để bình thế trở bình thế bà, cái là hóa mẹ bình hốt trí mấy chế đà, cái nắng để bình thế đà, cái miếng gửi bình thế kế đà, bình thế đà, cái miếng gửi bình hốt trí bình thế bà, bình thế tế ngã bình thế đà, bình thế đà, cái miếng gửi tình thế để bình thế đà, tiếng nhắn tin vấn đề bình thế để bà, cái sáng để kìm thế đà, cái miếng gửi tấn nhắn để bình thế để kìm thế đà, cái tiếng gánh bình thế đà, cái miếng gửi bình thế đà, cái sáng để bình thế đà, cái tiếng nữa bình thế bể đà, cái bình thế nén gửi bình thế nén gửi bình thế bình thế đà, cái miếng gửi bình thế đà, cái bình hết tiếng để kìm thế kệ đà, cái tiếng về từng thế đà, cái miếng gửi sáng đắng để kìm thế kệ đà, cái tiếng gánh bình thế đà, cái nén đắng là bình thế để bà, cái tiếng để bình thế để đà, cái mở bờ bình thế kệ đà, cái bình thế đà, cái nắng để bình thế kệ đà, cái để bình thế đà, cái để tiếng nghệ bình thế bê. சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் சூப்பராக இருக்குது. உலகத்தில் வந்து இந்த ஒரு வெற்றியை வந்து எதிர்பார்த்தது தன்னோட இதை தக்க வச்சுக்கக்கூடிய நிலமை உங்களுக்கு வந்துடும். அந்த இடத்துல எங்கே நிற்கிறீங்களோ அந்த இடத்துல வெற்றி உங்களுக்கு வந்து வழி பண்ணி உங்களோட இடத்த வந்து தக்க வச்சுக்கூடிய நிலமை ஏற்பட்டு அதுக்கான வழிகள் கிடைக்கும். அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் இவருக்கு பெரிய வெற்றியை கிடைக்கிறதுக்கு நிறைய விரயங்கள் 12ஆம் இடத்தோட 11 லாபத்தில் குரு இருந்தோம். லாபத்தோட குரு பலன் கொடுக்காம நிறைய விரயங்கள் கொடுத்துருக்கு. செலவுகள் எக்கச்சக்கமான செலவு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடில் பண்ணியிருக்கீங்க, கோல்டு சில்வரில் பண்ணியிருக்கீங்க, பெரிய லேண்டு போட்டிருக்கீங்க, அந்த லேண்டு விற்க மாட்டேங்குது, அதை டிவைட் பண்ணி பாதியாக விற்கலாம், அதுக்கான பணம் வரும்னா வரல, எது பார்த்தாலும் எதுக்குமே வழி கிடைக்கல, ஒரு செலவுகள் இருக்குது, எக்கச்சக்கமான செலவுகள். அந்த செலவுக்கு கட்டுக்கடங்காக போய் இதை காப்பாற்ற முடியுமா, இது செயல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்து அந்த எண்ணங்கள் மாறக்கூடியது. இன்னும் 2 மாதத்தில் குரு மாறினது. குரு 12ஆம் இடத்துல வந்தாலும் உரையும் 3, 6, 8, 12 வந்தால் தான் குருவோட யோகம் சொல்லுவாங்க. அந்த யோகம் 12ஆம் இடத்துல வெற்றி வருது. வெற்றி விரையாதிபதியாகி வெற்றியாகும். இந்த விரையாதிபதியாகி வெற்றி வருது, ஒரு பெரிய பலனை உங்களுக்கு காத்திருக்கு. அதனால் நிறைய விரயத்தில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். லேண்டு போய் அப்படியே நின்றுடும். நீங்கள் போட்ட சில்வர் கோல்டு அதெல்லாம் போய் அப்படியே நின்றுடும். அதில் வந்து ஒரு வரல, லாபம் வரலன்ற மாதிரி ஆகிடும். நிறைய வழிகள் வந்து கிடைக்காம அந்த வழிகள் உங்களுக்கு கிடைச்சிடும். சிம்மத்தில் இருக்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க இல்லை போலீஸ்லேயோ பெரிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வழி இல்லாமல் இருக்கும். ஆனால் 2 மாதத்தில் அவங்களுக்கு வந்து பெரிய போஸ்ட்டு வழிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் ஒரு பொசிஷன் கிடைக்குன்னு நினைப்பீங்க. அந்த பொசிஷன் அவங்களை வீடு தேடி வரக்கூடிய நிலைமை 12ஆம் இடத்துல குரு வந்ததுனால நல்லது செயல் பண்ணக்கூடிய இருக்கும். அது இல்லாமல் புது வீடு, புது வழி, புதுசாக எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறது, தொழில் ஸ்தானத்தை புது ஸ்தானமாக மாற்றி அமைச்சு ஒரு புது தொழிலாகவே அமைச்சு அதில் வழி காணுறது, அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் வெற்றியை கிடைக்கக்கூடிய நாளைகள், வெற்றி நிறைய வழிகள் உங்களை தேடி வரும். நிறைய வழிகள் உங்களுக்கே வந்து அமையக்கூடிய தன்மைகள் ஏற்படுறத பார்க்கணும். உடல் உபாதைகளில் முதுகு, கால் வலி, 2வது வந்து கழுத்து சம்மந்தப்பட்டது, தலை பாரங்கள், அதெல்லாம் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து வந்துட்டு போகும், அப்பப்போ வந்துட்டு போகும். அது காரணம் 12ஆம் இடத்துல இருக்கிறதும் சரி, உங்களுக்கு அருமையாக ரணரோகத்தில் வரக்கூடிய ராகு அருமையான இடத்துல வர்றார். 6ஆம் இடத்துல 7 வர சொல்ல லக்ஷ்மி யோகத்தை கொடுப்பார், பெரிய பணத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், பெரிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத சொல்லலாம். சிம்மத்துக்கு தைரியமாக இறங்கலாம். 2வது வந்து இந்த உடல் பாதைகள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி வழி பண்ணி காப்பாற்றிக்காங்க. முருகரை வழி பண்ணுறது நல்லது. ராகு கேதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிவிடு. இந்த ராகு கேது மாறுறப்போ ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்க. 12ஆம் இடத்துல கேது வரதால் திரும்ப நாணத்தை கொடுத்துருவார். நாண வழிபாடு எல்லா விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஆலயம், வழிகள், நிறைய ஊர்கள் போகிறது, அந்த இடத்துல போய் வழி பண்ணி கொடுக்குது. நிறைய இடத்துல உங்களை வந்து கூப்பிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா கூப்பிட்டு
கூப்பிட்டு சொற்பொழிவு ஆற்றுறது, இல்லை நீங்கள் பேச சொல்கிறது, நீங்கள் இதுக்கு இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிட்டும். வெற்றி மேல் வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கேது வர்றதுனாலையும் இல்லை ராகு வர்றதுனாலையும் உங்களுக்கு யோகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் மாதம் வரைக்கும் தான். 10ஆம் மாதத்துலேருந்து 2ஆம் மாதம் வரைக்கும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சின்ன குறை 2ஆம் மாதத்துல திரும்பி யோகம் வந்துடும். ஆனால் லக்ஷ்மி யோகமாக இருக்கும் 1.5 வருஷம் ராகு பெரிய பலனை கொடுத்துட்டு போவார். இந்த யோகத்தை பல பிரச்சனைகளை தீர்ப்பார். பல வழிகளை ஸ்டடி பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு போவார். ஒரு அரசியலாக இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் இதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். வெற்றி இருக்குது. அது இல்லாமல் சிவ வழிபாடு பண்ணுறது நல்லது. சூரியனை டெய்லி வணங்குங்க. சூரிய வழிபாடு பண்ண சொல்ல உங்களுக்கு நல்ல ஒரு வழிகள் வரும். அதே நேரத்தில் நீங்களும் திருப்பதி போகிறது நல்லது. ஸோ திருப்பதி அந்த 12ஆம் இடத்துல குரு இருந்தாவே திருப்பதி போனால் தான் எல்லா விரயத்தையும் அவர் நல்ல வழியாக மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். vấn đề bình thế đi bình thế đó mình thấy phần hết vấn đề bình thế mà mình thấy nghĩ bình thế mà mình thấy nghĩ phần thế phần vấn đề mà mình thấy cỡ mình thấy vấn đề bình thế đó mình có tưởng thấy về cường thế kê mà mình thấy cường thế bê đó mình thấy nữa đừng vấn đề bình thế đừng vấn bình thế đó mình thấy nghĩ cái bình thế kê đó mình thấy nghĩ cái vấn đề phần hết kê đó mình thấy biến bình vấn đề đó mình thấy biến nữa nghĩ để mình thế đó mình thấy biến bình vấn đề đó mình thấy tiếng nhắn kính vấn đề bình thế để vào sân hết chỉ bình thế đó mình có tiếng nhắn vấn đề bình thế để cường thế vào sân hết chỉ bình thế đó mình hết chỉ cường thế nghe đó mình thấy mình hiện cái bình hết sáng để bình thế đó mình thế để sân hết sáng để bình thế để đó mình thấy vợ cường thế đó mình hết để cường thế đó mình thấy bị cường thế đó mình thấy nghĩ cái bình thế đó mình thấy đáng để bình thế đó mình thấy nghĩ cái sân thế đó mình thấy cường hết để bình thế đó mình thấy nghĩ cái bình thế để sân thế để đó mình thấy cái bình để tiền thế để mà mình thấy tiếng để bình thế đó mình thấy tiền thế mình thấy để cường thế để bình thế đó mình thấy tiền thế đó mình thấy nghĩ bình thế đó mình thấy từng thế sân thế để bình thế đó mình thấy cường thế bé đó mình thấy nghĩ bình thế đó mình thấy tán gắn tiền thế nghĩ sân thế để đó mình thấy đơn tiền thế đó tiền thế ở để bình thế đó mình thấy vẫn sân thế để đó mình thấy cái bình để bình thế đó mình có vợ cường thế đó mình thấy trí ghế cường thế đó mình thấy sáng ghế bình thế đó mình thấy cái sân nó sáng nở cường thế đó mình thấy nghĩ ghế bình thế đó mình thấy nghĩ bình để cường thế để bình thế đó mình thấy tiếng để bình thế đó mình thấy mình muốn để bình thế để đó mình thấy tiếng nữa còn có để bình thế để đó mình thấy chỉ bình thế đó mình thấy đừng hớ mình hớ để đó mình muốn rắn để bình thế đó mình thấy từng thế đó mình thấy cái tính vấn đề bình thế đó mình thấy cái bình thế đó mình thấy bể bình thế đó mình thấy cường thế nghe đó mình thấy bể bình thế chán ngỡ sừng thế đó mình thấy đơn bình thế đó mình thấy cái tính vấn đề bình thế đó mình thấy tiếng nhắn kính vấn đề bình thế để vào mình thấy sẽ bình thế bể đó mình thấy tiếng gửi bình thế đó mình có cái để bình thế đó mình thấy tiếng sừng thế bể đó mình thấy tiếng gửi bình thế đó mình thấy tiếng nhắn bình thế để vào mình thấy tiếng gửi bình thế đó sừng thấy nén lên bình thế để đó mình thấy cái bình thế đó mình có vẻ bình thế đó mình thấy nén để bình thế đó mình có lần hết sĩ bình thế để đó mình thấy tiếng để bình thế đó sừng thấy nhãn bình thế đó mình thấy nhãn gửi vấn đề bình thế để đó mình thấy nghĩ tiếng nghệ bình thế bể சில கன்னியாராசி உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அதில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரம் 3 நட்சத்திரமே நல்ல வலுவாக இருக்குது. ஆனால் வலுவான நட்சத்திரங்கள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா விரயம், வீட்டு செலவு, கணவன் மனைவிகள் ஒற்றுமையில் மிகப்பெரிய தொழிலில் நஷ்டம், மிகப்பெரிய லாபங்கள் வரல, பணம் போட்டது வருமா வராதா, விரயமாகி நிற்குது, எல்லாமே அங்கங்கே நிற்குது, நமக்கு வரல. அதாவது பதவி இருக்குது, பதவியில் நல்லா இருக்குது, திரும்ப இந்த பதவி கிடைக்குமா, இல்லை கூட இருக்கவங்களாம் கரெக்டாக ஒத்துழைப்பாங்களா, இல்லை கூட இருக்கவங்களாம் சரியாக இருக்குமா இல்லையா, பலவிதமான யோசனைகள், பலவிதமான வழிகள் அவங்களுக்கு நடந்துருக்கு. அந்த யோசனையில் வெளிச்சம் கிடைக்காம இருக்குது, பிரச்சனை தீர்வு இல்லாமல் இருக்குது, தீர்வு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த தீர்வில் ஒரு வழி கிடைக்க மாட்டேது. அந்த தீர்வு கிடைச்சா நல்லபடியாக போய் சேரலாம், நல்லபடியாக வழி பண்ணலான்னு நினைப்பீங்க. நல்லது நடக்குதா, கெட்ட பேர் தான் வரும். ஸோ நல்லது நீங்கள் செய்ய போய் உங்கள் கெட்ட பேர் தான் வரும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க. அது இல்லாமல் ஃபேமிலிக்குள்ளே சரியாக பார்க்க முடியல, எந்த விஷயத்தை போய் எடுத்து போய் செய்யணும்னு நினைக்க அதெல்லாம் நடக்காமல் இருக்குது. அது நடக்கிறதுக்கு தான்
இந்த குரு 11ஆம் வீட்டில் உங்களுக்கு வரார். பெரிய லாபம் உச்சத்தோடு வர சொல்ல இந்த அரசியலில் பெரிய வெற்றி கிடைக்கும். எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறப்போ நீங்கள் தான் அப்படின்னு திரும்ப உங்கள் கையிலே வந்துடும். நீங்கள் தான் வழி பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே நேரத்தில் புது வேலைகள் கிடைக்கும். வேலையில்லாத பிரச்சனைகள் தீரும். நிறைய செலவுலேருந்து மாட்டிப்பீங்க. வாகன செலவு, வீட்டு செலவு, வீடு கட்டு பாதியிலே நிற்கும். அதோட செலவுகள், அதுக்கான வழிகள் எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் எங்கெங்கே பயணம் பண்ணோம், எங்கெங்கே போனோம் அதுவும் கிடைக்கல. அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். முதல் மாதமே, அதாவது இப்போ இந்த மாத தொடக்கமே நல்லா இருந்தாலும் மே மாதத்துலேருந்து குரு மாறுறப்போ உங்களுக்கு பெரிய பலன் காத்திருக்கு. கடன் 6 மாதம் பெரிய பலன் உங்களுக்கு வந்துடும். தொடர்ச்சியாக லாபம் கிடச்சிரும். 2வது வெற்றி கிடச்சிரும். போட்ட தொழில் லாபம் வந்துடும். சினிமா வழி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த கன்னியாராசி இருக்கவங்களுக்கு பெரிய லாபத்தை ஈட்டி கொடுக்கறதுக்கு வரும். வர்த்தகங்கள் முதலீடு பண்ணியிருந்தா அந்த வர்த்தகங்கள் பெருசாக லாபத்தை கொடுக்கறது வரும். இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த பணத்தை எடுக்கக்கூடிய நிலை வரும். இடம் சம்மந்தப்பட்டதோ இல்லை இடத்துக்கு வழியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்துடும். கனவு மனைவிகளோட பிரச்சனைகளாகி அந்த ஒற்றுமை திருமை ஏற்படும். வழிகள் உங்களுக்கு நல்லா ஆக்கக்கூடிய தன்மை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அது இல்லாமல் நீங்கள் ஒரு கல்வித்துறையில் இருந்திருப்பீங்க, இல்லை கல்வி பயணன்றா ஒரு பெரிய ரிசல்ட்டை எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த மார்க் கொஞ்சமாக எடுப்பதுன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு நல்ல வழியும் உங்களுக்கு கிடச்சிரும். எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம். அது இல்லாமல் உங்களோட வழிகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். இந்த குரு ஒரு பெரிய பலனை கொடுத்துருவான். அது இல்லாமல் 6ஆம் இடத்துல ராகு லக்ஷ்மி யோகம் இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல கண்டத்தில் சனி இருக்கிறதுனால கண்ட சனி ஒரு விரயத்தையோ மனசில் சஞ்சலத்தையும் கொடுப்பான். ஆனால் 6ஆம் இடத்துல ராகு நல்லது தான் செய்வார். ஸோ டிசம்பர் மாதம் நல்ல டைம் இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. 2வது உடல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ப்ரீத்திங், வயிறு இது சம்மந்தப்பட்டது. தலை அடிக்கடி பாரம் வரும். பெண்களுக்கு கை கால் விட்டு போகிறது, இடுப்பு கை கால் விட்டு போகிறது, சடனாக மைண்டு வேவரிங் கிடைக்கிறது, ஒரு சின்ன டிப்ரெஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த டிப்ரெஷன்ஸ்லாம் போகிறதுக்கு மெயினாக நீங்கள் போக வேண்டிய இடம் காலாஸ்திரி போய்ட்டு ரவுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்க. அதே நேரத்தில் பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுங்க. முருகரை வேணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண உடல் உபாதைகள் போகும், பிரச்சனைகள் தீரும். 2வது துளசி, இந்த மாதிரியா வில்வம், இந்த மாதிரியா உணவுகள் உடம்பு எடுத்திங்கன்னா உடல் உபாதைகள், தலை பாரங்கள், இந்த சம்மந்தப்பட்ட நோய்கள், டிப்ரெஸ் மைண்ட்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து ஏன் நம்ம டீப்பாக போயிட்டோமா, டீப்பாக இது பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால ரொம்ப குழப்பத்தை உருவாகுது. ஸோ அந்த குழப்பங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வந்துடும். பயப்பட வேண்டாம். எல்லாமே நல்ல வழிகளும் நல்ல வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் போகிறதுக்கான வேலை வாய்ப்புகள் அங்கே காத்திருக்கு. அங்கே வழியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பொறுமை தேவை இந்த வருஷம் அப்படின்றத சொல்லலாம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.